வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி பேசுகிறேன். பெண்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிறவிங்க. யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் பெண் அடிமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் அப்படிங்கிறவ ஒரு நல்ல தாய் ஸ்தானத்தை பெண்ணால் மட்டும்தான் அடைய முடியும். இயற்கையிலேயே அந்த குழந்தைய நம்ம சுமக்கும் போதும் அதை வளர்க்கும் போதும் ஒரு தனித்தன்மையோடையே நம்ம இருக்கிறோங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். அதை சரியாக நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வியே. சரியாக செய்கிறதுன்னா எப்படிங்கன்னா, நமக்கு கடவுள் இயற்கையாகவே படைத்தது சமைக்கிறது. அந்த சமைக்காமல் எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்களுக்கான பதிவு இல்லை. இது சமைக்கிறவங்க குடும்பத்தில் நிறைய சரியில்லாத சூழல் இருக்கும். சுற்றத்தாரால், உறவுகளால், கணவரால், பிள்ளைங்களால் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் சமைக்காமையே இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படியே சமைச்சாலும் அதை நம்மளோட மன வேதனைகள் அதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு சந்தோஷமாக சமைச்சு கொடுக்கணும். இந்த சமைக்கிற பொறுப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. இந்த சாப்பாடு நான் கஞ்சி சாதம் தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னா கூட மனம் சந்தோஷமாக அந்த பிள்ளைங்களுக்கு இது போய் என் குழந்தைங்களோட நல்ல அணுக்களுக்கு பதியணும், என் கணவரோட நல்ல அணுக்களில் பதிஞ்சு அது நல்லதாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சேர்ந்து ஒரு மனசை திருப்திகரமாக வச்சுக்கிட்டு ஒரு அன்னபூரணியாக இருக்க பாருங்கள். வெளியில் போய் நம்மளால் அன்னதானம் பண்ண முடியாது. அதில் அப்படி இப்போ செய்கிறது இங்கே வெறுக்கடிச்சிட்டு அங்கே போய் செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே முதல்ல ஆரம்பிங்க. ஒரு அன்னபூரணியாக உங்களை நினச்சிக்கங்க. அப்புறம் அது செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். மனசு ரொம்ப குதூகலமாக உணர்வீங்க. அடுத்தது பிள்ளைங்களை வளர்க்கும்போது நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், நீதி கதைகளை சொல்லுங்கள். சாப்பாடு கொடுக்கும்போது இது என் குழந்தையோட நல்ல அணுக்களுக்கு போய் சேரணும், ஞான குழந்தையாக வளரணும், இல்லை அறிவுள்ள குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி மனசார நினச்சி நீங்கள் அதை கொடுத்து பாருங்களேன். குடும்ப உறவுகள்லாம் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும். அது மாதிரி பேசும்போது பெண்கள் கொஞ்சம் சடன்னு பேசுவாங்க. அது குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கவனிங்க ஃபஸ்ட்டு, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்லா கூர்ந்து கவனிங்க. தேவைப்பட்டால் பேசுங்க. பேசவே வேணான்னு சொல்கிறாங்க. மௌனமும் மொழின்னு சொல்கிறாங்க. மௌனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மௌனமாக இருக்கிறதுனால நிறைய பலன் அடையலாம். என்னங்க பண்ணுறோம்? திரும்ப பிறந்து செத்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு தடவை வாழ்ந்தாலும் லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக திருப்திகரமாக ஒரு கடவுள் இறை நம்பிக்கையோடு நம்ம அந்த வேலையை தொடங்கும்போது நம்ம மனசும் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம இந்த பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு உணர்ந்துக்கிட்டாலும் உணர்ந்து செய்யும்போதும் நமக்கு மன அமைதி கிடைக்கும். பிறவியோட நோக்கமே இறைநிலை அடையிறது தான். பல பிறவிகளாக எடுத்து வந்திருக்கிறோம். இந்த பிறவியில் உணர்ந்தவங்க கண்டிப்பாக முக்தி அடையணும். அதெல்லாம் உண்டா இல்லையான்னு தெரியாது எனக்கு. ஆனால் முழுமை அடையணும். நம்ம சந்தோஷமாகவும் மற்றவங்க மேலே அன்பையும் பாசத்தையும் கொடுக்கும்போது அது திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்போது நமக்குள்ளே ஒரு பேரானந்தம் நிலவும் இல்லையா? அது கிடைக்குதான்னு பாருங்கள். அது கிடைச்சாவே நமக்கு வாழ்க்கையில் பாதி கிணறு தாண்டின மாதிரி தாங்க. சிலர் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசினா எனக்கு மனசு அமைதியாக இருக்குது, என்னமோ தெரியல, உங்கள்கிட்ட வந்துட்டு போனாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கிது அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். உண்மை அதுதாங்க. நம்ம எந்த அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் இந்த பிறவியை நம்மளால் முடியாததை நம்ம செய்ய சொல்லலை. நம்மளால் என்ன கொடுக்க முடியும்னு பாருங்கள். அன்பாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், ஒரு வழியாக இருக்கட்டும், செஞ்சு சந்தோஷப்படுவோமே.